إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் என்ற தலைப்பில ஷைத்தான் எப்படிப்பட்டவன், எந்தெந்த வகையில மனிதர்களை கெடுப்பான், அவருடைய வேலை என்ன என்பதை எல்லாம் பார்த்து வருகிறோம். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தானுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஆதமுடைய மக்களே, நமக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மக்களே, உங்கள் பெற்றோர் இருவரையும் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டது போல உங்களையும் அவர் குழப்பி விட வேண்டாம் என்றால் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷைத்தானுடைய வேலையே எப்படியாவது உலகத்துல போது குழப்புவதுதான். எப்படிப்பட்ட எண்ணங்களை குழப்புவான் என்று சொன்னால், நேற்றைய தினம் பார்த்தது போல இறைவனை யாருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல எண்ணங்களை மாற்றி மாற்றி குழப்பக்கூடியவர்களாகவே ஷைத்தான் இருப்பான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, மனிதர்களை பூமியில் உள்ளவற்றை அனுமதிக்கப்பட்டதையும் தூய்மையானதையும் உணர்ந்தல், ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள், அவர்கள் ஒரு பகிரங்க எதிரியாகும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிய அவனுடைய அடிச்சுவட்டை கூட நீங்க பின்பற்றாதீங்க, உங்களுக்கு பகிரங்க எதிரி ஆவான் என்பதாக அவங்களுடைய சொல்லுவாங்க. ஏராளமான வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது, நம்பிக்கை கொள்ளுங்கள், இஸ்லாத்தை முழுமையாக நுழையுங்கள், ஷைத்தான் உங்களுக்கு எதிரி ஆவான், ஷைத்தான் எதிரி ஆவான், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்பதாக அல்லாஹ் ஏராளமான வசனத்துல நமக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றோம். எதிரியில நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நமக்கு எதிரி நாடு என்று சொல்லக்கூடியவர் பாகிஸ்தான் நாடு சொல்றான். இந்த பாகிஸ்தான் நாடு எதிரி நாடா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா இந்தியாவில எதிரி நாடுங்கிறது பாகிஸ்தான் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த நாட்டுல பாதுகாப்பு பணிக்கு எப்படி இருக்கும்? நம்ம சைட்ல இருந்து ஒரு ராணுவ பாதுகாப்பா இருக்கும். ஏன் அந்த நாட்டுல இருந்து யாரும் உள்ள வந்திருப்பாரு, அதுவே அவங்க நாட்டு ராணுவம் அங்க பாதுகாப்பா இருக்கும். ஏன் எதிரின்னு அறிவிப்பு செய்ததுனால எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இங்க இருந்து யாரும் அங்க போக முடியாது, அங்க இருந்து யாரும் உள்ள வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலையில் போடப்பட்டிருக்கு பாரதத்துல. அது கூட அல்லாஹ் நம்மை ஷைத்தான் எதிரி என்று சொல்லிட்டாங்க. அவங்க எதிரி எப்படி இருக்கும்? ராணுவ பலம் போல நம்ம பாதுகாப்பு. எப்படி எல்லாம் அவங்க வருவானோ அதையெல்லாம் தடுக்கக்கூடிய விதத்துல இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். ராணுவத்துல கவனக்குறைவா இருந்தா எதிரி நாட்டு உள்ளவங்க உள்ள வந்துருவாங்க. அப்ப நம்ம நாட்டு உள்ளவங்க அங்க போயிடுவாங்க. இப்படி நடக்கும். அப்போ ராணுவம் எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமா இருக்கும். அது போல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷைத்தானுடைய விஷயத்துல. அதுதான் நேற்றைய தினம் பார்த்தோம், குஃப்ருல போட்டு தள்ளிடுவோம். தர்கா வழிபாடு, அது போல கந்திரி விழாக்கள் கொண்டாடுவது, இணை வைக்கும் விஷயங்கள், இது எல்லாம் ஷைத்தானுடைய வேலை தான். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த போல அறிவிப்பு செய்து மக்களுக்கு சொல்லும்படி சொன்னாங்க. என்னன்னா, இயற்கையாவே குழந்தைகள் பிறக்கல, அது இயற்கை நிலையில இருந்தவாறுதான் குழந்தைகள் வருது. இஸ்லாமுடைய இயற்கை நிலையில தான் குழந்தைகள் பிறக்கிறது. ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்துல புகுந்து அவருடைய இயற்கை நெறியிலிருந்து அவர்கள் பிறந்த செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இறைவன் சொன்னதாகவே சொல்லலாம். எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை நெறியான இஸ்லாத்துல தான் பிறக்கிறார். அதற்கு பின்னால் மாறுவதற்கு காரணம் ஷைத்தான் என்ன செய்யறான்? அவருடைய நேர் வழியிலிருந்து இயற்கையான நெறியிலிருந்து அவர்களை பிறகு செய்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மேலும் சொல்லுறாங்க, அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதை தடை செய்யப்பட்டவரையாக ஆக்கிவிட்டான். நான் எனக்கு இணை கற்பிப்பதற்கு எந்த சான்றும் இறக்காத நிலையில் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்களை கட்டளையிட்டு விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு எந்த சான்றும் கிடையாது. ஏதாவது ஒரு குர்ஆனுடைய வசனத்திலயோ அல்லது ஹதீஸ்லயோ இறைவனுக்கு இணை வைக்குமாறு ஏதாவது ஒரு சான்று இருக்குமா? அல்லாஹ்வுக்கு உரை கொடுங்க, அதுக்கு பதிலாக நீங்க இந்த தெய்வங்களை வாங்க, அல்லது அல்லாஹ்வுக்கு அப்புறம் நீங்க எந்த தெய்வம், ஏதாவது ஒரு சான்று இருக்குமா? எந்த சான்றும் கிடையாது. குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னா, ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஒருவரை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கிறது. அப்ப எந்த விதத்திலும் எந்த சான்றும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு அல்லாஹ் எந்த சான்றையும் காட்டாத நிலையில மக்கள் துறை இந்த மாதிரி இணை வைப்பு காரியங்கள் போய் விடுறாங்க. அதற்கு காரணம் ஷைத்தான். ஷைத்தான் என்ன செய்வான்?
ஹலால் ஹராம் இருப்பாங்க, ஹலால் இருக்கக்கூடிய மக்களை ஹராம் கொண்டு தள்ளிடுவான். இயற்கையான இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இருந்து பிறகு செய்து வருவான். இணை வைக்கும் காரியத்துல ஈடுபட வைக்குவான். இது சைத்தானுடைய மிகப்பெரிய பண்பாக இருக்கிறது. அப்போ இணை வைப்பு சொல்வது தர்காக்கு ஏன் போறீங்க, அது வந்து இஸ்லாத்துல இல்லையே அப்படின்னு சொன்னா அது தப்பு என்று அவங்க விளங்க மாட்டாங்க. நாங்க வந்து அல்லாஹ்வை மறுக்கலையே, அல்லாஹ்வும் இருக்காங்க, அவளியாக்களுமே நாங்க என்ன செய்யறோம், துவா செய்யறோம், அவங்க எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பதான் சொல்றாங்க. தர்கால போய் நீங்க அல்லாஹ்வை மறுத்து போய் தர்கால நிக்கிறீங்க, நாங்க அல்லாஹ்வை மறுக்கலையே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், தர்காவுக்கு போறோம், அங்க உள்ள அவளியாக்கள கையெழுத்து அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்பதாக அவருடைய பதிலாக இருக்கு. அதுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்லாம பாருங்க. அல்லாஹ்வை விட்டு தமக்கு தீமையோ நன்மையோ செய்யாதவற்றை அவர்கள் வணங்குகின்றனர். எந்த நன்மையும் செய்யாது, எந்த தீமையும் செய்யாது அவர்கள் வணங்குகின்றனர். இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரைப்பவர்கள் என்று கூறுகின்றனர். வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ்வுக்கு தெரியாதவற்றை அவருக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாத நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து எந்த பரிந்துரை எடுக்கப்படும் என்பது தெரியாதா? அப்போ அவர்களுடைய வாக்கு என்ன? அல்லாஹ்வுடைய பரிந்துரைப்பார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் நமக்கே நன்மை செய்ய முடியாது, தீமையை செய்ய முடியாது. அப்ப அவர்களுக்கு போய் நீங்க கையேந்தீங்க, அவங்க போனா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், அவருக்கு பரிந்துரை கிடைக்கும், எனக்கு நீங்க பாடம் சொல்லுகிறீங்களா என்று கேட்கலாம். அல்லா அவனுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்பதாக இறைவன் கேட்கிறான். அவன் துணியவன், அவன் இறைவைப்பை விட்டு அவன் உயர்ந்தவன் என கூறுகிறாக என்பதாக திருமறைக்குவான்னு சொல்றான். அப்போ பரிந்துரைங்கிறது என்ன இருக்கு? பரிந்துரை அவர்கள் செய்வார்கள் என்று போறமே அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி இருக்கு? அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் உங்களுக்கு யார் சொன்னார்? அவர் நீங்க எனக்கு பாடம் எடுக்கிறீங்களா என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த இணைவைக்கும் பெற்றும் அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதாக திருமறைக்குவான்னு சொல்றான். அப்போ இப்படித்தான் சைத்தான் வழிவகுப்பான். குஃப்ராக இருக்கும், தர்கா வழிபாடு எல்லாமே இறை மறுப்பு கொள்கையாக இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தீபத்தை வழங்கக்கூடிய எண்ணெயை ஊற்றி அந்த தீயை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பாவமே தெரியாது, சைத்தானுடைய வேலைதான். ஏனென்று சொன்னால் அப்ப நமக்கு தீமை என்றால் அதை விட்டு விளங்கிடுவோம், அது பாவம் அடித்து தேடுவோம். ஏதோ ஒரு தீமையான விஷயம் செஞ்சிட்டோம், வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரும் பாவங்களை செஞ்சிட்டோம், மோசடி செய்துட்டோம், அல்லது அடித்துட்டோம், அல்லது கொலை செய்துட்டோம், மதவற்றிட்ட ஏதோ தீமையை செய்துட்டோம், தீமை என்று நமக்கு தெரியும். அந்த வர கையெழுத்து பாவம் இறைவா நான் தெரியாம செஞ்சுட்டேன், இறைவா என்னை மன்னிக்க வேண்டும். ஆனா இந்த தர்கா வழிபாடு, இந்த இறைவைப்பு கொள்கையில் இருக்கக்கூடியவங்க அவங்க தீமையை உணரவே மாட்டாங்க. அவங்க என்னைக்காவது கையேந்தி இறைவா நான் இந்த மாதிரி நினைவுகளை கொடுத்து விட்டேன் என்று அவங்க நேர்வழியில் வந்தது கூட கேட்க வாய்ப்பிருக்காங்க. அங்க இருந்து கொண்டே அதற்கு வந்து எதிராக அவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க, அதுக்கு அப்படியே உறவாக உணரவே மாட்டாங்க. அப்ப இப்படித்தான் சைத்தான் என்ன செய்வான்? அவர்களுக்கு தீமை என்று தெரியாத அளவுக்கு அவர் நன்மை போலவே தீமையை உயர்த்தி விடுவான். விதத்தும் அப்படித்தான் புதுமையான விஷயங்களை நன்மை போலவே அவர்கள் உணர்வு வந்து தீமையாக அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஆக்கி விடுவான். அப்ப மக்களுக்கு காத்துக்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, மலையை தந்ததை யார் சொன்னா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு காத்து ரசூலுல்லாஹ் அவருக்கு முன்னாடியே முஸ்லிமாக இருந்திருக்காங்க. மலையை தந்தது யாருப்பா? அல்லாஹ் தான் எங்களுக்கு மலையை தருவான். பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்துல்லாஹ் ஒரு அல்லாஹ்வின் அடிமை இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? காபத்துக்குள்ள ஃபுல்லா சிலைகள் தான். இப்ராஹிம் நபி சிலை இருந்தது, அதுக்கப்புறம் இஸ்மாயில் நபி சிலை இருந்தது, லாத்து அந்த மாதிரியான சிலைகளை வைத்து வாழ்ந்தாங்க. ஆனா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரு, சிலைகளுக்கும் செய்தார். அவர்கள் மலையேற்றவர் யார் என்று சொன்னார்? அல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்துல்லா பேர் வைத்தார்கள். ஆனா சிலைகள் இருந்தார். இதுதான் சைத்தானுடைய வேலை. அல்லாஹ்வை நம்பிக்கை போல மற்ற குஃப்ரை தள்ளி அது பாவம் என்று அறியாதவர்களா அவரை ஆக்கி விடுவார்கள். திருமணம் 39 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றத பாருங்க, தூய மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவனை அன்றி பாதுகாவலரை எடுத்துக்கொண்டோ அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் நெருக்கமாய் வைப்பார்கள் என்பதற்காகவே தவிர நாங்கள் அவர்களை வணங்கவில்லை என்று கூறுகிறேன். அல்லாஹ்விடம் எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க என்பதற்காக தான் நாங்க அவங்களை வணங்குறோம் என்பதாக அந்த மக்கள் சொல்லுவாங்க. எது அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்களோ அதை பற்றி அவர்கள் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். பொய்யர்களுக்கும் இறை மறுப்பாளருக்கும் அல்லாஹ் நேர்மை காட்ட மாட்டான் என்றுதான் சொல்றோம். நீங்க எதிர குழந்தைப்பே இருக்கீங்களோ அதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான். இறை மறுப்பாளருக்கு அல்லாஹ் நேர்மை காட்ட மாட்டான். இப்படி நீங்க இருந்தீங்க, பாவமளிப்பு தேடாமல் மீண்டும் வரலை என்று சொன்னீங்கன்னா
அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம் என்ற சிந்தனையே அவனுக்கு வராத அளவுக்கு அதிலேயே பிறகக்கூடியவராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ பரிந்துரைனா நம்ம என்ன நினைப்போம், அவர் சொல்றது சரியாம இருக்கும். ஆனா அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்விடம் நம்ம கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். திருமறை குர்ஆன்ல நம்ம சொல்லும் போது செயல்களில நஷ்டமடைந்தவர் பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்கள் கேட்பீராக. அவர்கள் யாரையும் உலக வாழ்க்கை அவர்கள் முயற்சி பயனற்று போனது, அவர்களோ தாம் நற்செய்தியை புரிதாக எண்ணிக்கொள்கிறார்கள் என்பதாக சொல்றோம். அப்ப இறைகள் வைத்துவிட்டு என்று சொன்னால் அவருடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து அவர்கள் எந்த அமல்கள் செய்தாலும் அது வீணாகிவிடும் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றார். செயல்களில மிகவும் நஷ்டமானோர் அவர் யார் தெரியுமா, உலக வாழ்க்கை அவர்களது முயற்சி எல்லாம் பயனற்று போனது. ஆனா அவங்க என்ன நினைச்சுன்னா, நம்ம தொழுவமே வளர்ந்துள்ளமே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நற்செய்திகள் புரிவதை அவர்களை தாம் நற்செய்தி புரிவதாக எண்ணிக்கொள்கிறார். எல்லாமே அது வேஸ்ட் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். அப்ப இஸ்லாத்தில் இறைவனுக்கும் எந்த அவசியமும் இல்லை. ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த இடைத்தரகரே தேவையில்லை. நம்ம இருந்து இறைவனத்தை கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பதில் இருக்கிறான். எந்த இடைத்தரகர்களும் தேவையில்லை. நம்மளுடைய தேவையை இறைவனிடம் நேரடியாக கேட்கலாம். யார்கிட்ட போய் பதில் போய் நிற்கணும், எந்த அவதாரத்தை போய் நம்ம போய் இறைவனத்தை பாவமாக்கி நாம் கேட்போம், எந்த அவசியமும் இல்லை. இறைவனுக்கு இணைக்கக்கூடியதற்கு எந்த அவசியமும் இல்லையே. நம்ம நேரடியாக இறைவன்கிட்ட கேட்கிறோம், இறைவன் நமக்கு தரப்போறான். 2வது அத்தியாயம் 186வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டா நான் அருகில் இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு நான் பதில் இருக்கிறேன். எனவே அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக எனக்கே கற்றுக்கொள்ளுங்கள், என்னையும் நம்பட்டும் என்று கூறுகிறாங்க என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சில மக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் இறைவனுக்கு கேட்கிறோம், இறைவனுக்கு பதில் அளிப்பானா, இறைவனுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானா, எப்படி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமே இறைவனுக்கு பதில் சொன்னாங்க கேட்கும் போது வருகிறது. அவர் பிரார்த்திப்போடு என்னிடம் பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க. அப்ப எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் கேட்காமல் இருந்தது. இறைவனை மட்டுமே வணங்கி இருக்கிறோம் என்று இறைவனை நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் கேட்காமல் இருந்ததில்லை. நிச்சயமாக தருவான். ஆனா கொஞ்சம் காலம் கூட ஏற்படலாம். அதெல்லாம் அப்படி யாருப்படி இருக்கும். நம்ம செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் கேட்காமல் இருக்குது. அப்ப நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கும் பொழுது எதுக்கு இறைத்தரவர்கள், எதுக்கு அவுளியார்கள், எதுக்கு நம்ம போய் ஆளுங்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் வரும். நம்ம அல்லாஹ்வை கேட்போம், அல்லாஹ் நமக்கு தரப்போம். அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அடியார்கள் நேரம் கேட்டா அவருக்கு நான் பதில் இருக்கிறேன் என்று சொல்லுங்க என்பதாக அல்லாஹ். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைவன் உங்களுடைய பிறவி நிலைமையை விட அருகில் இருப்பதாக நபியை நீங்கள் சொல்லுவாங்க. எந்த அளவு அருகில் இருப்பதாக அவருடைய சொன்னாங்க, பிறவி நிலைமை விட அருகாமையில் இருக்கிறான் இறைவன் என்று சொன்னால் எந்த அளவு இறைவன் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறான். அப்ப அவனிடம் கேட்பதை விட்டுவிட்டு இணை வைக்கக்கூடிய முயற்சிகளை செய்யணுமே. இப்ப இதெல்லாம் பெரும் பாவம் என்று விளங்காமலே செய்தான் ஆகிறோம். இவர்களும் கிறிஸ்தவரும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். இவர்கள் கிறிஸ்தவரும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள். ஏன்? அவர்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலமா மாற்றிட்டாங்க. இதுதான் காரணம். நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணங்கும் இடமாக யார் மாற்றிட்டார்? இவர்களும் கிறிஸ்தவரும் ஆகியனால அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது விழுந்து விட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார். மரண தருவாயில ரசூல் இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ சொல்றாங்க. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்றாங்க. ரசூல் ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாங்க, இவர்களை கிறிஸ்தவரையும் அல்லாஹ் நாசமாகும் தன்னுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்குமிடமாக மாற்றினார். அப்ப அடக்க ஸ்தலங்களை வணங்குமிடமாக மாற்றினா அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம நெற்றி அடங்கியிருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்னோர்கள் என்று சொல்லி, அவுலியாக்கள் என்று சொல்லி, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் போய் யாசிப்பது, பிரார்த்தனை செய்வது, விளக்கு எரிப்பது, இதெல்லாம் செய்யறமே. அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் நமக்கு பெற்றுத்தோம். எத்தனை ஹதீஸ்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது கபர்களை பூசக்கூடாது, கபர்களை பூசக்கூடாது, கபர்களை அகற்றக்கூடாது, கபர்களை தலையில் இருந்து உயர்த்தக்கூடாது. இது எல்லாமே என்ன இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அடக்கஸ்தலத்தை நீங்க மதீனாவில் போய் பார்க்க தெரியும்.
எங்க அடைச்சிருக்காங்களே தெரியாது. இங்க வெளியே ஒரு செவல் இருக்கும், அதுல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அங்க போனதுக்கும் அப்படி பார்த்துட்டு போயிடலாமே தவிர எங்க அடைச்சிருக்காங்க எங்க இருந்து எதுவுமே தெரியாது. கபர் ஒழிந்திருக்கா கீழே இருக்கா எதுவுமே தெரியாது. அங்க நீங்க யாராவது கைகளை உயர்த்திட்டாங்க ஒரு அங்க உள்ள காவலாளி சொல்லுவாங்க, ஒரு அடி வச்சிருவாங்க கையில, எங்க வந்து கையில அல்லாவுமே வளர்ந்துருக்கு அல்லாஹ் பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு போய்கிட்டே உங்களுடைய அங்க வந்து நடைமுறை இருக்கிறார். அப்போ இணைப்பு எவ்வளவு பெரிய பாவமா இருக்கிறது. நம்ம கபரை பூசக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான், அது கூட கபர்களை உயர்த்தக்கூடாது என்று அமரக்கூடாது என்று சொல்றான். அப்படி இதெல்லாம் இருக்கும்பொழுது எப்படி இணைப்பு வரும்? இணைப்பு என்ற காரியம் நம்மகிட்ட 10 பேரே கூடாது. அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவரை சொர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தடை செய்து விட்டார். அவர்கள் சென்று அடையும் இடமோ நரகம் அநீதிக்கு எந்த உரிமையாளரும் இல்லை என்பதாக அல்லாஹ் திருமறைக்கு வளர்க்கிறோம். நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன வச்சுட்டீங்க என்று சொன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் தடை செய்து விட்டான். அப்ப சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் சொன்னால் நீங்கள் சென்று அடையும் இடம் நரகமே. அநீதிகளுக்கு எந்த உதவியாளர் இல்லை. இது வந்து அவர் உதவி செய்வார், அந்த உதவி பரிந்துரை செய்வார், இவரும் பரிந்துரை செய்வார். நாளைக்கு மறுமையிலே நரகவாசி ஆகிட்டீங்க, எந்த பரிந்துரையும் ஆகிறார் அவர்களுக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், அவருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றார். இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இணை வைத்தால் இணை வைப்பு என்னது? அல்லாஹ் வழிபாடு மட்டும் இணையக்கூடிய அல்லாஹ் இருக்கக்கூடிய ஆற்றல் எந்த பொருளுக்கு இருக்கு நினைத்தாலும் அது இணை வைப்புதான். ஒரு தாயை கொடுத்துட்டு தாயை எடுத்துட்டு நான் எழுச்சிட்ட போகலாம் அப்படின்னா அல்லாவுடைய பாதுகாப்பு அந்த தாயத்தை நம்பி போறது இணை வைப்பு. நீங்க வந்து கண்திருஷ்டியை நம்புறீங்களா? அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நினைக்கிறோம். ஆனா பிறருடைய கண்ணிலிருந்து நமக்கு பாதுகாப்பாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இணை வைப்புதான். சூரியத்தை நம்புறீங்க என்று சொன்னா அதுவும் இணை வைப்புதான். ஏன் அல்லாவை தவிர இன்னொரு மனிதனை வந்து நான் இங்க இருக்கேன், என் பக்கத்துல ஒரு இருக்காரு, நான் தாக்கிக்கலாம். அவர் சென்னையில இருக்காரு, நான் இங்க இருக்கேன், இங்க இருந்து நான் சூரியன் செய்யறேன் என்று சொன்னா அவருக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னா அது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வால் எந்த பொருளும் இல்லாமல் ஒருவரை தண்டிக்க முடியும், கஷ்டப்படுத்த முடியும், துன்பப்படுத்த முடியும். நம்மளால முடியுமா? அப்ப சூரியத்தை நம்பினாலும் அது குஃப்ர் விளங்கிவிடலாம் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரியான இணைவிப்பதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இணைவிப்பு மட்டுமல்ல, பல்வேறு சதிகளை என்ன செய்வான்? சைத்தான் உண்டு பண்ணுவான். நாளை தினம் குழப்பத்தை ஏற்படுத்துவான் சைத்தான். அது பற்றியான விஷயங்களை நாளை தினம் பார்ப்போம்.